அடுத்தது இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த 5 நாளைக்கு இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேப்ப எண்ணெய் வந்துட்டு ஒரு 100லேருந்து 150 கிராம் குடுக்கலாம். 100லேருந்து 150 எம்எல் குடுக்கலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். 5 நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாரி வேப்ப எண்ணெய் குடுத்துட்டு வந்தீங்க என்ன ஆகும்னா, வேப்ப எண்ணெய் வந்துட்டு பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, குடல்புழு நீக்கத்துக்கு ரொம்பவே வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும். அந்த மாரி உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள்லாம் வந்துட்டு இது நீக்கும். ஓகேங்களா? ஸோ இது கம்பல்சரி இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மாடுகள் வந்துட்டு உடனே வந்து சினை பிடிக்கும். ஓகேங்களா? இத விட்டுட்டு நீங்க வந்துட்டு எத்தன வாட்டி நீங்க ஊசி போட்டாலும், நீங்க வந்துட்டு சினை பிடிக்கல அப்படின்னா, இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அடிக்கடி நீங்க ஊசி போட்டுட்டு காசு வேஸ்ட் பண்றத விட, ஒரு வாட்டி இந்த 25 நாளைக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் ஒரு 25 நாளைக்கு வந்து ஒரு வாட்டி வந்துட்டு இத நான் சொன்னது 5 பொருளையும் வந்துட்டு குடுத்து, மாட வந்துட்டு கூல் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு சினை பிடிக்கும். ஓகேங்களா? அத விட்டு நீங்க டாக்டர மாத்துறது மூலியமா ஒரு பிரச்சனை வராது. ஒரு மாற்றம் வராது. நீங்க வந்துட்டு சினை பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்க தீனி போட்டு, போட்டு காச வேஸ்ட் பண்றதுனாலே ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? 25 நாள் இந்த மாரி இருக்கக்கூடிய ஆட்கள தனிமைப்படுத்தி இந்த மாரி ட்ரீட்மெண்ட் பக்காவா